الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور واتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون بلسانه ويده أو كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளால் நிகழ்ந்த அன்பால் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். ஸலாத்தும் ஸலாம் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்னாரின் அடிப்படைகளை அனுபவம் பின்னராத சமூகவாதிகளை பின்பற்றி ஒழுகி வாழ்ந்த உத்தம சஹாபா காமிரூன்கள் தபவுகாவிகள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் ஈமானால் முந்திய அனைத்து சகோதரர்கள் மீது உண்டாவதாக அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹ்வுடைய மாளிகையை நேர காலத்து வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், நாளைய மறுமையிலே சுவர்க்கத்திலே ஒன்றாக இருப்போம் என்ற இலட்சியத்தை உள்ளத்திலே ஆழமாக ஏற்றிக்காவுடைய நீயத்தோடு இந்த பள்ளியிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளலாம். பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியே இருக்கின்ற போதும், உள்ளோரே இருக்கின்ற போதும் வெளியோரே இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் ரகசியமாகவும், அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும், செழிப்பான சந்தோஷமான நிலைமையிலும் சோர்வான கவலையான நிலையிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு எங்களுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும் நகர்த்துமாய் அடியே நான் எனக்கும் அப்பாவுகளுக்கும் அல்லாஹ்வின் கட்டளை வசியத்தை இருக்கிறேன். எனவே இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வயது வாழ்க்கையினாலே மறுமையினாலே அல்லாஹ் முத்தகீனுடைய பட்டியலை கேட்டு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கூலியாக தந்து எமக்கு இறைவன் அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிகர்களே, சிறார்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எண்ணிலடங்காத அருட்கொடைகளை தந்திருக்கிறார். அந்த அருட்கொடைகளிலே உயர்வான மேலான அருட்கொடைகள் தான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அருட்கொடை நானும் நீங்களும் முஸ்லிமாக இருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. இந்த அருட்கொடையை நாம் வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்தினாலும் ஈடானால் இந்த அருட்கொடையை கண்டதாக அல்லாஹ் பல அருட்கொடைகளை கொண்டிருக்கிறார். அந்த அருட்கொடை வரிசையில் தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உடம்பிலே அங்க அவயவங்களை கொடுத்திருப்பது மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அல்பவானில் அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை நீங்கள் எண்ணவும் பட்டார். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கின்ற ஞானத்தின்களை நீங்கள் எண்ணினால் அதை உங்களால் என்ன முடியாது என்பதை அப்படி சொல்கிறார். தன்னுடைய பார்வை அலாதியான அருட்கொடை. கண்ணிற்கு நிறைய பேருக்கு பார்த்துக் கொள்ள முடியவில்லை, நாவலுக்கு நிறைய பேருக்கு பேசிக் கொள்ள முடியவில்லை, கையிலிருந்து நிறைய பேருக்கு பிடித்துக் கொள்ள முடியவில்லை, காலையில் காலால் நடந்து கொள்ள முடியவில்லை என்பார்கள். எனவே இறைவன் தந்திருக்கிற அருட்கொடைகள் அது அலாதியான அந்த அருட்கொடைகளை பற்றி நாம் நிறைய மறுமையில் நாளை விசாரிக்கப்படுவோம். அந்த விசாரணை நானும் நீங்கள் தப்பிக்க வேண்டும். அதற்காக இறைவன் தந்திருக்கின்ற பல அருட்கொடைகளில் ஒன்றுதான் அல்லாஹ் எங்களுக்கு நாவை கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு நாவை 2 உதடுகளில் தலையிலேயா நல்லா இருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த நாவு என்ற அருட்கொடையை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த நாவால் எவ்வளவு விடயங்களை நாங்கள் கதைக்கிறோம். தேவைகளை இந்த நாவினோடாக பேசி நிறைவேற்றிக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனில் ஓதுகிறோம், திக்ர் செய்கிறோம், பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணுகிறோம், இன்னொரு திறமையான நல்ல வேலைகளை செய்கிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த நாவு என்ற உறுப்பு அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய அருட்கொடை. அந்த நாவு என்ற உறுப்பிலே பேச்சுகள், வார்த்தைகள் அல்லாஹ் வெளிப்படுத்துவது என்பது அது அலாதியான அருட்கொடை. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருடைய பேச்சுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோயர் பேசினா அது அவருடைய பேச்சு அவருக்கு ஒரு மரியாதை. நாட்டுடைய ஜனாதிபதி பேசினா அதுக்கு ஒரு பண்பு இருக்கும். சாதாரண ஒரு அமைச்சர் பேசினா அதுக்கு ஒரு பண்பு இருக்கும். பிள்ளைகள் பேசினா அதுக்கு ஒரு பண்பு இருக்கும். பெற்றோர் பேசினால் அந்த பிள்ளைகளுடைய பேச்சை கூட அதுக்கு ஒரு பெருமதி அதிகமாக அந்த பெற்றோருடைய பேச்சு. நாம் கதைக்கின்ற பேசுகின்ற இந்த வார்த்தைகள், பேசுகின்ற ஒவ்வொரு விடயங்களும் அன்பானவர்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற அருட்கொடை. ஏதோ ஒரு கம்பெனி 1000 நிமிடங்களை ஃப்ரீயாக தரலாம், அல்லது இன்னொரு கம்பெனி 2000 நிமிடங்களை ஃப்ரீயாக தரலாம். அதற்கான எங்களுடைய பேச்சுகள் எல்லாம் ஆகமானதா? ஒரு முஸ்லிம், ஒரு மோமின் ஆகமான பேச்சையை குறித்துக் கொள்ள வேண்டும். எனக்கென்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்திருக்கின்ற நாமே கூட எதை பேசினால் அல்லாஹ் சந்தோஷப்படுவார், எதை பேசினால் அல்லாஹ் கோபப்படுவார். எந்த பேச்சு எங்களுக்கு ஒருக்கத்திலே, எந்த பேச்சு எங்களை நடந்ததிலே, அன்பானவர்களை எந்த பேச்சை பேசினால் நாளைய மறுமையில் எங்களுடைய மீதானுக்கு நன்மைகள் வரும், எந்த பேச்சை பேசினால் நாங்கள் செஞ்ச நலவுகளும் எங்களுடைய மீதான இல்லாமல் எங்களுடைய மீதானுக்கு கொடுக்கப்படும். அன்பானவர்களை அதை தெரிய வேண்டிய அறிய வேண்டிய கடமை இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நாவை கொஞ்சம் யோசிப்பாங்க. நாவு கிட்டத்தட்ட 50 கிராம், ஆனா 50-60 கிலோ பேருடைய முழு உடல்வையும் கொண்டு நரகத்திலே தரக்கூடிய சக்தி வாய்ப்பு. நாவுக்கு எலும்புகள் கிடையாது, நினைத்த பொருளுக்கு வளைந்து வளைந்து பேசக்கூடிய ஒவ்வொருவர்களானா அவரோடு சேர்ந்து அவருக்கு ஒருவருக்கின்ற அந்த கெட்ட விடயங்களை அவரோடு சேர்ந்து கதைக்கும். இன்னும் ஒரு கெட்ட விடயத்தை கொள்வதற்கான அவரோடு சேர்ந்து அந்த விடயத்தை கதைக்கும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாவை பாதுகாப்பது காலத்தின் தேவையாக இருக்கிறது. ரமலானை முடிந்ததற்கு பின்னால் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ரமலானை முடித்து ஒரு மாதம் கூட செல்லவில்லை. ரமலானிலே செய்த நன்மைகள் எங்களிடத்தில் இருக்கின்றன. ரமலான் எங்களை கொண்டு சென்று விட்டது, ஆனால் ரமலானிலே செய்த நன்மைகள் இருக்கின்றன.
அடுத்தவர் ரமலான் இருக்குமோ இல்லையோ தெரியாது. ரமலான் இருந்தாலும் கண்ணியமான உலகம் வழியாவிட்டால் ரமலான் இருக்கிறோம். ஆனால் நாம் இருப்போமோ இருக்க மாட்டோமோ என்பது சந்தேகமாக இருக்கிறது. அதனால் இந்த ரமலானிலே செய்த நன்மைகள் இருக்கின்றன. அந்த நன்மைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். எமது வாழ்விலே கிடைத்த கடைசி ரமலானாக இருந்தால் இந்த ரமலானிலே செய்த நன்மைகளுடைய மீதானத்தில் வர வேண்டுமாக இருந்தால் மிக முக்கியமாக மிக மிக அவசியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு குறித்த நாம் அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஊரிலே குழப்பமான காரணம் இந்த நாள்தான். ஒரு ஊரிலே நிர்வாகத்தை நல்ல முறையில் செய்து கொள்ள முடியாதா? காரணம் இந்த நாள்தான். சந்தோஷமாக இருந்த 2 நண்பர்கள் பிரிகிறார்களா? காரணம் இந்த நாள்தான். சந்தோஷமாக இருந்த 2 உறவுகள் பிரிகிறார்களா? காரணம் இந்த நாள்தான். சந்தோஷமாக இருந்த 2 சம்பந்திகள் பிரிகிறார்களா? காரணம் இந்த நாள்தான். சந்தோஷமான முறையிலே நல்ல முறை இல்லாமல் வேண்டிக் கொண்டிருந்த பார்ட்னராக வியாபாரம் இருவர் பிரிக்கிறார்களா? காரணம் இந்த நாள்தான். அன்பானவர்களே, இந்த நாவை பாதுகாக்கவில்லை என்றால் எங்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்க போகிறோம். நாவை பாதுகாக்கவில்லை என்றால் சமூக ஒற்றுமை, தனிப்பட்ட ரீதியான ஒற்றுமை எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த நாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் மிக முக்கியமாக இறைவன் தந்திருக்கின்ற இந்த அருள்கொடையை கூடுதலாக கவனம் செலுத்துவோம். எனவே இந்த நாவினூடாக எதை பேச வேண்டும்? இந்த நாவினூடாக உண்மையை பேச வேண்டும், நேர்மையை பேச வேண்டும், நீதியை பேச வேண்டும். இந்த நாவினூடாக நல்ல விடயங்களை மற்றவர்களுக்கு எட்டி வைக்க வேண்டும். இந்த நாவினூடாக பொய் பேசக்கூடாது. இந்த நாவினூடாக புறம் பேசக்கூடாது. இந்த நாவினூடாக பொய் பேசக்கூடாது. இந்த நாவினூடாக நல்ல விடயங்களை பேசக்கூடாது. இந்த நாவினூடாக கருத்தைகளை குழப்பங்களை மூட்டிவிடக்கூடாது. இந்த நாவினூடாக செய்த தர்மங்களை சொல்லிக் காட்டக்கூடாது. இந்த நாவினூடாக இல்லறத்தில் ஈடுபடுகின்ற அந்த இன்பங்களை, அந்த சந்தோஷங்களை, குடும்ப சந்தோஷங்களை வெளியே கொண்டு முடியாது. அன்பானவர்களே, எனவே இந்த நாவினூடாக எப்போதும் நாம் உண்மையை பேசுவோம். சஹாபாக்கள், முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் இந்த நாவை அழகாக பாதுகாக்கிறார். பல நபிமார்களுடைய செய்திகளை நாம் வந்து அனுபவமாக சொல்வார். அவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது இன்னஹு கான சாதிகல் வஅத், அதன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாக்குறுதியை உண்மையானதாக இருந்தார். அது சீசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது இன்னஹு கான சதீகன் நபியா, ஹலத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த உண்மையாளர், உண்மை பேசக்கூடிய ஒருவர்கள் அவர் சொல்வார். ஹலத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அது தஸ்தருயா இன்னா கذلك நஜ்ஸில் முஹ்சினீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கனவு கண்டீர்கள், கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். இதற்கு சுருக்கமாக சொல்ல போனால் நீங்கள் ஒரு செயல் வீரர், சொல் வீரர். இன்றைய சமூகத்தில் நிறைய பேர் பார்க்கிறோம், சொல் வீரராக இருக்கிறார். ஒரு மனிதர் பணம் கேட்டு வருகிறார், அவருடைய நிலைமைகளை சொல்லுகிறார், அவருக்காக கடன் கொடுக்கிறோம். 5 லட்சம் 10 லட்சம் கணக்கு இல்லாமல் அப்படியே அள்ளி கொடுக்கிறோம். மீண்டும் அந்த மனிதர் அந்த கடனை கேட்டு வருகின்ற போது கொடுப்பதற்கு வழியில்லை. இதோ கொண்டு போகிறது கடதாசியை, செக்கை, நாளை உங்களுக்கு அந்த 5 லட்சமோ அல்லது 10 லட்சமோ பணமாக கிடைக்கும் என்று அவருக்கு ஒரு கடதாசி எழுதி கொடுக்கிறார். நாளை அதை வங்கியிலே போடுகின்ற போது அது கடதாசியாக இருக்கக்கூடாது, அது பணமாக இருக்க வேண்டும். இங்கு என்ன நடக்கிறது? இந்த கடதாசியை எத்தனையோ பேருடைய அந்த நல்ல தன்மைகளை, வெளிப்பாடுகளை நம்பி மனிதன் கடதாசியை எடுத்துச் செல்கிறான். ஆனால் நம்பிக்கை சுலபமாக மாறிவிடுகிறது. அடுத்த நாள் அதை கொண்டு போனால் அது கடதாசியாகத்தான் இருக்கிறது, அது பணமாக இல்லாமல் போன கண்ணியமானவர்களை இதை சொல்கிறார். அதாவது எங்களுடைய வாழ்க்கையிலே மனிதன் நம்புகின்ற விதத்திலே நாம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தவர்கள் அப்படி அல்ல, அவர்கள் செயல் வீரராக இருந்தார்கள்.
தொழில் மாத்திரமல்ல தனது வாழ்விலே அவைகளை செய்து காட்டினார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாமும் நமது வாழ்க்கையில் பேசுகின்ற எல்லா விடயங்களையும் செயலிலே ஒரு நோக்கி எப்போதும் நல்ல விடையை கேட்கிறது, நேர்மையான விடையை கேட்கிறது. சிலர் பேசுவார்கள், பள்ளி உள்ளே சண்டை பிடிச்சிருக்கிறார்கள், வெளியில போய் சண்டை பிடிச்சிருக்கிறார்கள். சண்டை என்பது பள்ளிக்கு உள்ளே ஹராம் தான், வெளியிலும் ஹராம் தான். இன்னும் சிலர் சொல்லுவார்கள், மதுபானம் கொடுத்தால் நீங்க மக்களுக்கு டிஸ்கவுண்ட் இல்லாமல் பாதையில கடையில அல்லது தெருக்கல்ல இல்லாம வீட்டை போய் தூங்குங்கன்னு சொல்லுவாங்க. இது அனுபவமான வார்த்தை, இது கெட்ட வார்த்தை, இது ஆழமான வார்த்தை அல்ல. மதுபானம் என்பது சுத்தமாக அது வீட்டில முடித்து விட்டு தூங்க முடியாது, பஜார்ல தூங்க முடியாது, அது எங்கும் இருக்க முடியாது. எனக்கு ஒரு மூப்பினுடைய வார்த்தை உபயோகிக்கிறது, அது மிக மிக நிதானமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பேசுவார்கள். சஹாபாக்கள் இன்னும் மன்னருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகின்ற அந்த பேச்சு மொழிபெயர்த்த வார்த்தைகளை யாராவது என்ன நாடினார் இளவிலே எண்ணி முடிக்க முடியும் அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி நிதானமாக இருக்கிறார். ஒரு மூமின் மனவளை கலைக்க முடியாது. கண்ணியமானவர்களே, உள்ளத்திலே படுகிற எல்லாவற்றையும் ஒரு மூமின் கலைத்து விட முடியாது. உள்ளத்திலே படுகிற எல்லா விடயங்களையும் நாங்கள் கலைப்போம் என்றால் சிலர் புரிவார்கள், சிலர் பிடிவார்கள். உள்ளத்திலே படுகின்ற நல்ல விடயங்களை தான் குறைக்க கதைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனிலே பேசுகின்ற முறையை எங்களுக்கு பல கோணங்களில் சொல்லியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், வகுல்லஹு கௌலன் மைதுவா. நபியே நாயகமே, நீங்க அவரோடு கதைக்கின்ற போது சொல்லாக மிருதுவாக கதைகள் அல்லாஹ் அல்குர்ஆனிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகின்ற முறை அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்படி பேச வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். وَقُلْ لِعِبَادِي يَقُولُوا الَّتِي هِيَ أَحْسَنُ. நபியே நாயகமே, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், கூறுங்கள், கதைக்கின்ற போது பேசுகின்ற போது மிகாரமான வார்த்தையை கூட கதைக்கு சொல்லுங்கள். அஹ்சன் ஹசன் என்று அல்லாஹ் பயன்படுத்தவில்லை. உலமாக்கள் இருக்கிறார், அறிஞர்கள் பேசுவார்கள். அஹ்சன் ஹசன் என்றால் அழகு, அஹ்சன் என்றால் மிக மிக அழகு, மிக அழகு. வார்த்தையிலே மிக அழகான வார்த்தையை கதைக்க வேண்டும். அடியார்கள் கதைக்கின்ற போது நாம் மிக அழகான வார்த்தை, ஒரு முஸ்லீமும் கதைத்துக் கொள்கிறார், ஒரு முஸ்லீமும் மாற்றுவதை சகோதரர் கதைத்துக் கொள்கிறார், கணவன் மனைவி கதைத்துக் கொள்கிறார்களா, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரர் கதைத்துக் கொள்கிறாரா. கண்ணியமானவர்களே, அங்கே மிக அழகான வார்த்தையை அழகான வார்த்தைகள் நாவில் நாம் வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா. ஈமானுள்ளவர்களே, அல்லாஹ் பயன்படுத்தும், மேலும் நீங்கள் நேர்மையான பேச்சை பேசுங்கள். நேர்மை தான் ஒரு மூமினுடைய நாவால் வெளிவர வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே மிகப்பெரிய கொடுங்கோல் அவனுக்கு 2 நபிமார்களை அனுப்பினார். பிராவுனியுடைய மிகப்பெரிய ஒரு கொடுங்கோல் உலகத்தை யாரும் எடுக்க முடியாது. அப்படியான அந்த பிராவுனிடத்திலே 2 நபிமார்களை அல்லாஹ் அனுப்புகின்ற போது சொல்லுகின்ற செய்தியை கொஞ்சம் பாருங்கள். இது நீங்க 2 பேரும் போங்க பிராவுனிடம். அவன் கதை தவறிவார், ஹக்கு பாத்தில் தெரியாம நல்லது கேட்டது தெரியாம. எனவே நீங்க 2 பேரும் போய் நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்ற புத்திமதி, நீங்க 2 பேரும் போய் அவரோட சொற்காக மிருதுவான கதைகள். இஸ்லாத்துக்கு எதிரானே அவன் தான் அல்லாஹ் என்று சொல்கிறானே, நான் அனவப்புக்கும் உள்ளவளா அல்லாஹ் சொல்கிறான். அவன் சொல்லுகிறான் அனவப்புக்கும் உள்ளவளா, நான் தான் உயர்வான ரப்ப சொல்கிறான். அல்லாஹ் தான் உயர்வான ரப்பும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனால் அவன் சொல்லுகின்ற அந்த வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு படிப்பினைக்காக சொல்லி காட்டுகிறான். அப்படி சொன்ன அந்த பிராவுனிடத்திலே 2 நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி சொல்லுகின்ற செய்தி என்ன தெரியுமா? அந்த பிராவுனோடு மிகப்பெரிய குடும்பங்களோடு நீங்கள் கதைக்கின்ற போது மிக சொத்தாக கதைக்க வேண்டும், மிருதுவாக கதைக்க வேண்டும். இஸ்லாத்துக்கு எதிரானவன் தான்
தானே அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு எப்படி விடுதலாம், அவனை எப்படி கேவலப்படுத்தாமல் நிலைப்பாட்டு ஒரு மோடி வாழ முடியாது. அல்லாஹ் அப்படி சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறான், நீங்க அப்படி பேசினா நிச்சயமா அந்த படிப்பினை பெறுவான். மோமின்கள் நல்ல கெட்டது வராது. மோமின்களுக்கு ஏசினாலும் தெரிந்து ஏச மாட்டாங்க, மன்னிச்சு விடுவார்கள். அல்லது அவன் அல்லாஹ்வை பயப்பட கூடும் என்று செய்தி அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அவனை விட கொடுங்கோலருக்கு உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. எனவே நாங்கள் மற்றவங்களோட கதைக்கின்ற போது மிக சோக்காக கதைப்போம், மிருதுவாக கதைப்போம். அடித்த காயங்கள் யாருக்காவது அடிச்சிருந்தால் காயங்கள் ஆறுகிறது. பேசியிருக்கிறே அது போகாது, அது ஆறாது. உள்ளத்துல எப்போதும் அது உறுதிக் கொண்டே இருக்கும். யாராவது ஒரு ஏற்றி விட்டால் 10 வருடம் போனால் அந்த மனிதன் முன்னுக்கு வந்தால் எங்களுக்கு முன்னால் அவர் பேசின பேச்சு வந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் எல்லோரும் கதைக்கின்ற போது மிக சோக்காக கதைக்கிறோம். நம்முடைய மனைவி மக்கள் சில சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு மீறி சில விடயங்களை செய்வார்கள். ஆனால் மன்னிக்கின்ற கால தன்மையுடைய உள்ளங்களை வேண்டும். பிள்ளை ஒரு தவறு செய்கிறானா மன்னிக்கின்ற தன்மை காலமாக வேண்டும். அன்பானவர்களே, என்னுடைய பிள்ளை ஒரு பொய்யை சொல்லிவிட்டார், சிறுபிள்ளைதானே. ஆனால் ஒரு தகப்பனானவர், ஒரு தவணையானவர் அந்த பிள்ளை பொய்யை சொல்லக்கூடாது. ஒரு பொய் சொல்வதற்காக சிலர் காலாகால பிள்ளைகளை பொய்யை சொல்கிறார்கள். இதை கேட்டு எத்தனையோ பேர் காரணம் தெரியாமல் அந்த ஒரு பொய்யுக்காக அந்த பிள்ளைய வாழ்நாளையே பொய்யனாக ஆக்கி விடுகிறார்கள். தாய் தாப்பனுடைய பேச்சு இருக்கிறது, தாய் தாப்பனுடைய வார்த்தை இருக்கிறது, நிச்சயமாக அது அங்கீகரிக்கப்படும். அது பதுவாக இருக்கட்டும், அது துவாவாக இருக்கட்டும், அது அல்லாஹ் கபூல் செய்யலாம். எனவே தாய் தாப்பனுடைய பொறுப்புதாரிகளுடைய பராமரிக்கின்ற பராமரிப்பாளர்களுடைய வாழ்க்கை பிரயோகங்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும். முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் ஈமானால் கூட்டியவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்கின்ற போது அந்த பிள்ளைகளை எல்லாம் அவர்கள் எப்படி தெரியுமா திட்டமாட்டார்கள். நீ ஒரு ஆணிமாகணும் என்று ஒரு தவறை செய்து விட்டார், கொண்டு வந்த பொருளை அப்படியே உடைத்து விட்டார், அவருக்கு திட்டமாட்டார், நீ நாசமா போட்டு சொல்ல மாட்டார்கள். நீ ஒரு ஆணிமாக, நீ ஒரு ஹாஃபிலாக, நீ சமூகத்துக்கு தேவை செய், பள்ளியுடைய தலைவராக மாறியது. முன்னால் வாழ்ந்தவர்கள் இப்படித்தான் பிள்ளைகளுக்கு துவா செய்திருக்கிறார்கள். பதுவா செய்யக்கூடிய கட்டங்களிலும் கூட பதுவாவை பயன்படுத்தாமல் துவா செய்திருக்கிறார்கள். அப்படியான தன்மை உங்களுடைய வாழ்க்கையை வெளிப்பட வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த நாவினூடாக உண்மையை பேசுகின்ற மக்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். இந்த நாவினூடாக குரல் பேச முடியாது, கோல் பேச முடியாது. அல்லாஹ் பரிசுத்தமாக சொல்றார், நீங்க தூவி தூவி ஆராய்ச்சி வெளிரங்கங்களை பாருங்க. ஒரு மனிதன் தவறு செய்வானா வெளிரங்கத்தை பார்த்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். அவர்கள உள்ரங்கங்களை தேர்ந்த பொறுப்புகளுக்கு இல்லை. உங்களை சிலர் மற்றவருடைய அந்த குறைகளை மக்களுடைய பற்றிய புறம் பேசாதீர்கள் என்றெல்லாம் பரிசுத்தமாக சொல்கிறார். அந்த ஆயத்தில் எல்லாம் சொல்கிறார், அப்படி நீங்கள் புறம் பேசினால் உடன் பிறப்பு அந்த சகோதரிய மாமிசத்தை உண்பதற்கு சமன் எல்லாம் சொல்கிறார். ஒரு அழகான பாவம் என்பதை அல்லாஹ் பரிசுத்தமாக சொல்வானிலே அதை விளங்கப்படுத்தினார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய பரிசுத்தமாக சொல்வானிலே வெற்றி பெற்ற முஃமின்களுடைய தன்மையை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார். திறனாக முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார். الذين هم في صلاتهم خاشعون. அந்த முஃமின்கள் அவருடைய தொழுகையிலே இறைச்சவர்களாக அல்லாஹ்வை பயந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். தொடர்ந்து சொல்கிறார், வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஹிதூன். மேலும் வெற்றி பெற்ற முஃமினுடைய தன்மை மேலும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அருவருப்பான கெட்ட விடயங்களை அவர்கள் தோற்கடிப்பார்கள். அருவருப்பான விடயங்களுக்கு காது கொடுக்கவும் மாட்டார்கள். அருவருப்பான விடயங்களை நாவால் பேசவும் மாட்டார்கள். அன்பானவர்களே, இப்படியெல்லாம் இதனால வெற்றி பெற்ற முஃமினுடைய பல தன்மைகளை சொல்லிவிட்டு வல்லதீனோ எப்படிப்பட்டவர் எப்படி பல தன்மைகள் எல்லாம் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இறுதியாக அவர்களுக்கு கொடுக்கின்ற உச்சகட்ட கூலியெல்லாம் வழங்கப்படுகிறார். திறனாக வெற்றி பெற்று விட்டார்கள், சந்தேகமே இல்லை. அந்த வெற்றியுடைய உச்சகட்டத்தை அல்லாஹ் குர்ஆனுடைய முதல் வசனங்களிலே சொல்கிறார், உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். அல்லாஹ் சொல்கிறார்,
நிரந்தரமாக வெற்றி பெற்ற மோமிகள் யாரு தெரியுமா? அவர்கள் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தின் அனுசரக்காரர்கள். நிரந்தரமாக அங்கே குடியிருக்கக்கூடியவர்கள், நிரந்தரமாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் செய்தி அல்லாஹ் சொல்லுகிறான். அவருடைய தன்மை என்ன தெரியுமா? தொழுகையிலே பேணுதலாக இருப்பார். தொழுகை வந்துவிட்டா கடற்கரை இருக்காது, பிசினஸ் தலையில் இருக்காது. அல்லாஹ்வுக்கு முன்னால் தன்னை முழுமையாக கொடுத்து விடுவார்கள். தன்னுடைய தேவைகளை எல்லாவிடத்திலே கையேந்தி கேட்பார்கள். கண்ணியமானவர்களே, நேரம் கிடைத்தால் சொல்லக்கூடியவர்கள், நேரம் ஒதுக்கி சொல்லக்கூடியவர்களாக நல்லடியார்கள் இருப்பார்கள். தொழுகைக்கு வந்தால் இறைச்சோடு இருப்பார்கள். ஒவ்வொரு சுஜூதிலே திருடர்களை போட்டு அவசரமாக சொல்ல மாட்டார்கள். ஒவ்வொருவரை பேணி நிம்மதியாக சொல்லுவார்கள். பள்ளி உள்ளே வந்தால் அதிக நேரம் பள்ளிக்குள்ளே அவர்கள் இருப்பார்கள். அவர்கள்தான் அதாவது இறைச்சத்தோடு சொல்லக்கூடிய தொழுகையாளிகள். அதே போன்று அருவருப்பான விடயங்களை பேசாதவர்கள், அருவருப்பான விடயங்கள் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அதுக்கு காது கொடுக்காதவர்கள். இப்படி பல தன்மைகளை சொல்லிவிட்டு அவருடைய உத்தரத்தை வெட்டி ஜன்னத்துக்கு தான் இந்த செய்தியும் குர்ஆனிலே சொல்லி அந்த குர்ஆனுடைய ஆயத்திலே அவருடைய உச்சகத்தை விளக்கப்படுத்துகிறார். உச்சகத்தை வெற்றி விளக்கப்படுத்துகிறார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஏராளமாக அமல் இருக்கிறோம். அந்த அமல்கள் நாளைய வருகை நாளே எங்களுடைய மீதான இருக்க வேண்டும் இருந்தால் அதற்காக வேண்டி நாவை நாம் அதிகமாக பாதுகாத்துக் கொள்வோம். யாருமே இல்லாத சந்தர்ப்பங்கள் சிலர் என்ன செய்கிறார்கள், தனிமையில் இருந்தாலும் இன்றைய தொழில்நுட்பங்கள் ஊடாக பாவங்கள் ஏற்படுகிறார்கள். பேஸ்புக்கில் ஒருவருடைய மானத்தை கம்மிப்படுத்துவார். அவருடைய துறை கிடைத்து விட்டால் அந்த துறையை பல பேருக்கு தயார்படுத்துவார்கள். ஆரம்ப காலத்தில் தப்பொன்று செய்ததா இருந்தால் தவறு செய்தால் 2 நண்பர்கள் இருந்தால் தான் கோல் பேசு. இந்த கோலத்தொல்லை இல்ல, புறம் பேசுற மற்றவர்கள் பற்றி பேசுகிற கோலத்தோடு. கண்ணியமானவர்களே, 2 பேர் சேர்ந்தால் தான் மற்றவங்க புறத்தை பேசுவாங்க. இன்னைக்கு என்ன நடக்குது? கோல்ல கோல் நடக்குது, கோல்ல கோல் நடக்குது. கோலினூடாக மற்றவருடைய குறைகள் இன்று பேசப்படுகிறது. கண்ணியமானவர்களே, யாரோடு சேர்ந்து ஒரு தவறு செஞ்சிட்டால் அல்லது எங்களுக்கு தெரிந்தவர்களை பற்றி நாங்கள் கதைத்தால் பேசிவிட்டால் அவர்களை போய் மன்னிப்பு பெற்றுக் கொள்ளலாம். அவங்களை பற்றி கதைச்சிட்டே மன்னிக்க, நீங்க மன்னிக்காதவர்களை எதற்கோ அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், என்னுடைய ரப்ப அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எனவே நீங்கள் இந்த அவர்களை மன்னிப்பு கேட்கலாம். ஆனால் முகம் தெரியாத எத்தனையோ பேருடைய குறைகளை பேஸ்புக்கிலும் இன்னும் இணையதளங்களிலும் நாங்கள் செய்யா பண்ணினால், வாட்ஸ்அப்பினூடாக, பேஸ்புக்கினூடாக, டெலிகிராம், வேற வேற தொழில்நுட்பத்தினூடாக நாம் மற்றவருடைய குறையை மற்றவர்களுக்கு அனுப்பி இருந்தால் இதற்கு எங்கே போய் தருவோம் செய்வது? முகம் தெரியாத நண்பர்கள், பாசை தெரியாத நண்பர்கள், எத்தனையோ பேருடைய பேஸ்புக் பேஜ்களை நண்பராக இருக்கின்றவர்களை அவர்களுக்கே தெரியாது. ஆனால் அவருடைய ஒரு குறை வருகின்ற போது அதை எல்லோருக்கும் செய்யப்படுகிறார். சில விடயங்களை பகிர்ந்தால் உண்மையா பொய்யாயிட்டு கூட நம்பேறாத அளவு சில வைத்தியத்துறை சார்ந்த தகவல்கள், அல்லது சில ஊர்களில் நடக்கின்ற சில செய்திகள், இன்னும் சில பிரேக்கிங் நியூஸின் அடிப்படையிலே சில தகவல்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மோமின் தீர விசாரித்தாமல் ஒரு விடயத்தை பற்றி 100க்கு 100 உண்மையா இது பொய்யா என்று அதை தெளிவு வராமல் அதை மற்றவருக்கு பகிர்வது, அதை மற்றவர்கள் கலைப்பது, அது மற்றவர்கள் அதை பற்றி கலந்துரையாடுவது கூடாத காரியம். அது பாவமான காரியம், அது அருவருப்பான காரியம். மோமின்களுக்கு மத்தியிலே அருவருப்பான காரியத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே பயங்கரமான தண்டனை இருக்கிறது என்ற செய்தி பரிசுத்தல் சொல்றார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஹதீஸை உங்களுக்கு முன்னால் சிந்தனைக்கு விருந்தாக சொல்லிவிட்டு இந்த பொதுவாவை நிறைவேற்றி கொண்டு வரலாம் நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நஷ்டவாளியை சொன்னார். நானும் நீங்களும் அந்த நஷ்டவாளி பற்றியில் இருக்கிறோமா இல்லையா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ரமலானுடைய காலத்திலே தாராளமாக அமல் செய்கிறோம், ஏழைய காலத்திலும் அமல் செய்கிறோம். ஆனால் அமல்கள் செய்த ஒரு நஷ்டவாளி தான், அமல்கள் செய்யாத ஒரு நஷ்டவாளி அல்ல. நோவுக்கு குறையில்லை, தொழுகைக்கு குறையில்லை, ஜக்காத்துக்கு குறையில்லை, எல்லா நலவுகளும் செய்த ஒரு நஷ்டவாளியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள், உங்களே நஷ்டவாளி, கஷ்டவாளி, முஃப்லிஸ் யார் என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் சொன்னார்கள், தீனார் திருகம் இல்லாதவர்கள்.
அப்படி என்றால் இவருடைய பார்த்துக்கிறேன் காணி பூமி சொத்து பணம் இல்லாதவர்கள் அப்படி என்று விரத்திற்கு பணத்தை சொன்னார்கள். சொன்னார்கள் வீணால் விரகம் இல்லாதவர்கள் அல்ல, உண்மையான ஓட்டாளி உண்மையான நஷ்டவாளி. அவர்கள் உண்மையான ஒரு நஷ்டவாளியை அடையாளப்படுத்திருந்தார்கள். அந்த நஷ்டவாளி யாரு தெரியுமா? நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் அவர் வருவார். அந்த நஷ்டவாளி அந்த முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவரை சொல்லலாம் அடையாளப்படுத்துகிறார்கள். தொழுகையோடு வருவார். பரவா சுண்ணத்தா எந்த தொழுகைக்கும் குறையில்லை, பரவுக்கு மேல சுண்ணத்துக்கு தொழுவார். நோம்புல எந்த குறையும் இல்லை, பரவா சுண்ணத்தா எல்லா நோம்புகளையும் நோக்கியிருப்பார். ஜக்காத்தில் எந்த குறையும் இல்லை, நரகத்தும் பார்த்து ஜக்காத்தை கொண்டிருப்பார். ஆனால் நலவுகள் அதிகமாக இருக்கும். இந்த உலகத்திலே மக்கள் எல்லாம் பார்த்து கோரிக்கவாதி என்று சொல்லுகிற அளவுக்கும் இவருடைய அமல்களுக்கு பள்ளி புதாயிரம் கொடுத்து சொல்லுவார். அந்த அளவுக்கு பள்ளிக்குள்ளே இருப்பார். அந்த முன்னால் வாழ்ந்த முன்னோருடைய சம்பவங்களை வைத்து இவருக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய சிலருக்கு பள்ளி புதாயிரம் கொடுத்து சொல்லுவார். பள்ளிக்கு ஒரு உணவு வெளியே வர மாட்டார். அவர் சொல்லப்போனா அவர் அரை மணி தியானம் இருப்பார். ஒரு குரான சொன்னா அவர் ஒரு மணி தியானம் இருப்பார். கண்ணியமானவர்களே, யாராவது வந்து கேட்டு போனா அவர் 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்க மாட்டார். 1000 ரூபாய்க்கு மேலதான் அவர் தர்மம் அப்படி நல்ல முறையில் நடந்து வருகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அதிகமாக டாப் லெவல்ல அமல்களிலே வந்த இந்த மனிதர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை பாருங்கள். ஒரு பக்கம் அவருடைய நலவுகள் வர, இன்னும் ஒரு பக்கம் அவருடைய நலவுகளை விட நலவுகளை மிகைத்து விடக்கூடிய அளவுக்கு பற்றிய முறைப்பாடுகள் வரும். ஒரு மனிதர் வந்து சொல்வார், சதுக்கமகாலா இந்த அடியாரனை ஏற்றினார், சொல்லுறார் உண்மை, நோம்பு நோட்டார் உண்மை, ஜக்காத்தை கொடுத்தார் உண்மை. ஆனா இவரை ஏற்றினார். இவர் மூலமாக இவருக்கு அநியாயம் நடந்திருக்கிறது. அநியாயம் விளைக்கப்பட்டவர் இந்த உலகத்திலே, நாளைய மறுமை நாளே அநியாயம், இந்த உலகத்திலே அநியாயம் விளைக்கப்பட்டவருக்கு நாளைய மறுமை நாளே நீதி நடக்கும். இந்த உலகத்திலே நன்மை செய்துவிட்டு நன்மையோடு போன அந்த அடியாவுடைய நன்மைகள் இவர் மூலமாக பாதிக்கப்பட்ட ஒரு உலகத்திலே அவருக்கு நலவுகள் கொடுக்கப்படும். அதனோடு முடிந்து விடாதே. இன்னும் ஒருவர் வந்து சொல்வார், இவர் என்னை விட்டு கட்டினார், எனக்கு அவதூறுகள் சொன்னார். இந்த உலகத்திலே நான் செய்யாத ஒரு குற்றத்தை நான் செய்ததாக சமூகத்துக்கு மத்தியிலே சொல்லி என்னை தலை குனிய வைத்தார். இறைவா, இந்த உலகத்திலே தலை குனிந்து வாழ்ந்தேன், மக்கள் எல்லாரும் என்னை கெட்டவன் என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த உலகத்திலே தலை குனிந்து வாழேன், எனக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்று நான் உன்னிடத்திலே இன்று மறுமையிலே உனக்கு முன்னால் நீதங்கட்டு வந்திருக்கிறேன் என்று அந்த அடியான் எனக்கு அவதூறு சொன்னான் என்று அல்லாஹ்வுக்கு முன்னால் சொல்லுகின்ற போது அல்லாஹ் என்ன செய்வார்? முன்மூலமாக அநியாயம் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், நீ அவரும் சொல்லியிருக்கிறாய், உன்னுடைய நலவுகளை தா, அந்த அடியானுக்கு நான் கொடுத்து நீதம் செலுத்த வேண்டும் என்று அவருடைய நலவுகள் அப்படியே கொடுக்கப்படும். நலவுகள் முடிந்து முடிந்து வருகின்ற சந்தர்ப்பம் கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் இன்னும் அவரை பற்றிய முறைப்பாடுகளும் இவன் என்னுடைய பொருளாதாரத்தை சாப்பிட்டான், நக்காத்தில் கொடுத்தான் உண்மை, ஆனால் என்னுடைய பொருளாதாரத்தை சாப்பிட்டிருக்கிறார், என்னுடைய காணியை பிடித்திருக்கிறார், என்னுடைய கடையை பிடித்திருக்கிறார். கண்ணியமான இப்படியான சில அநியாயங்கள் என்னுடைய பொருளாதாரத்தை சாப்பிட்டிருக்கிறார் என்று சொல்கின்ற போது அல்லாஹ் சொல்லுவான், உன் மூலமாக அநியாயம் அளிக்கப்பட்டவர்கள் நீதம் பெற்று வருகிறார்கள், நீதமான அளவு நான் நீதம் செலுத்த வேண்டும், உன்னுடைய நலவுகளை அப்படியே அல்லாஹ் அவர்களுக்கு எடுத்து, உன்னுடைய நலவுகளை தாய் அவர்கள் எடுத்து இப்படி அல்லாஹ் பரிசு அவர்கள் கொடுப்பார். நன்மைகளோடு வந்த மனிதன் நலவுகள் எல்லாம் கொடுத்து விட்டார், நன்மைகள் ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கின்ற போதும் கண்ணியமானவர்களே, அந்த அடியான் அல்லாஹ்வுக்கு முன்னால் பயந்த நிலையிலே, நடுநடுங்குகின்ற நிலையிலே இருக்கின்ற போது இன்னும் அவரை பற்றிய முறைப்பாடுகள் ஏராளமாக வரும். கண்ணியமானவர்களே, இப்படி பல முறைப்பாடுகள், என்னுடைய இரத்தத்தை ஓட்டினான், என்னை அடித்தான் என்று பல முறைப்பாடுகள் வருகின்ற போது நீதமான அளவு இவன் கொண்டு வந்த நன்மைகளிலே கொடுப்பதற்காக இந்த அடியானுடைய நலவுகளை எல்லாம் கொடுத்து அதான் நீதம் செலுத்தி விட்டான். ஆனால் இதற்கு மேலேயும் அதான் நீதம் செலுத்த வேண்டுமே, நன்மைகள் கொடுக்காவிட்டாலும் அந்த மனிதனுக்கு நீதி ஒன்று நடக்க வேண்டுமே என்று அநியாயம் விளைக்கப்பட்டவருடைய பாவங்களை எல்லாம்
நன்மையோடு வந்த மனிதனுக்கு அநியாயங்களை பாவங்களை அந்த அடியான் செய்த பாவங்களை இவர் பாவம் செய்யவில்லை, நரவுகள் தான் செய்திருக்கிறார், ஆனால் பிறருடைய பாவங்களை அநியாயங்களை எல்லாம் இவருடைய தலையிலே சுமத்தாட்டப்படும். இறுதியிலே நன்மைகளோடு வந்த மனிதன் நன்மைகளை எல்லாம் கொடுத்துவிட்டு தான் செய்யாத பிறருடைய பாவங்களை எல்லாம் தலையிலே சுமந்து சொன்னார்கள், இந்த அடியான் இறுதியிலே நரகிலே தூக்கி வீசப்படுவான், இவன் தான் நஷ்டவாளி என்றார்கள். நவுதுபில்லா, அல்லாஹ் இன்னைய முடிப்பார்கள். நானும் நீங்கள் எவ்வளோ அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு அதிகமாக கையேந்துங்கள், சஹஜத்திலே கையேந்துங்கள். யா அல்லாஹ், நான் செய்த நலவுகளை நாளே வறுமை நாளை இன்னொருத்தரை மீது கொடுத்து விடாது. யா அல்லாஹ், விழித்து விழித்து செய்த அமளியா அல்லாஹ், இரவுகளை கூட பகலை போடு ஆக்கி செய்த நன்மைகள் யா அல்லாஹ், கோடிக்கணக்கான ஜகாத்து கொடுத்திருக்கிறேன் யா அல்லாஹ், நிறைய பேரை வாழ வைத்திருக்கிறேன் யா அல்லாஹ், இது எல்லாம் உனக்காக செய்திருக்கிறேன், இந்த நலவுகளை இன்னொரு நாங்கள் கொடுத்து விடாது என்று அல்லாஹ்விடத்திலே கையேறுங்கள். அது மாத்திரமல்லாமல் நாவை மிக முக்கியமாக பாதுகாத்துக் நாவை பாதுகாத்தால் செய்த அமல்களை பாதுகாக்கலாம், நாவை பாதுகாத்தால் ஊரில் உள்ள ஒற்றுமையை பாதுகாக்கலாம், நாவை பாதுகாத்தால் குடும்பத்தில் உள்ள ஒற்றுமையை பாதுகாக்கலாம், நாவை பாதுகாத்தால் ஒரு மக்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்கலாம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாவினூடாக நேர்மையை பேசுவோம், உண்மையை பேசுவோம், நல்லதை பேசுவோம், நீதியை பேசுவோம். இந்த நாவினூடாக பொய் பேசுவதை விட்டும், புறம் பேசுவதை விட்டும், கோல் பேசுவதை விட்டும், அவதூறு பேசுவதை விட்டும், மற்றவரை விட்டு கட்டுவதை விட்டும், அருவமான விடயங்கள் பேசுவதை விட்டும், கொடுத்த தர்மங்களை சொல்லி காட்டுவதை விட்டும், அமானிதமான உள்ள சில விடயங்களை வெளிப்படுத்துவதை விட்டும் அல்லாஹ்வுடைய நாவை பாதுகாப்பானாக. வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாவை எந்த முறையிலே பயன்படுத்துமாறு சொல்லியிருக்கிறானோ அந்த முறையிலே பயன்படுத்தி நாளைய மறுமையினாலே இந்த அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றியுள்ள அடியார்களாக மாறக்கூடிய மக்களாக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையினாலே சுவர்க்கவாதியாக ஏற்றுக்கொள்வாயாக. நரகத்திலே இருந்து எங்களை பாதுகாத்து யா அல்லாஹ், எங்களுக்கு முன்னால் வாங்கி எத்தனையோ நல்ல மனிதருக்கு நல்லதை சொல்லிவிட்டு நல்லதை எங்களுக்கு காட்டிவிட்டு சென்றிருக்கிறார் யா அல்லாஹ், அந்த கபராலை எங்கள் சுவர்க்கத்தை எங்களுக்கு நல்ல முடிவை கொண்டுடுவாயாக. நாவினூடாக நல்ல விடயங்களை கதைக்கக்கூடிய மக்கள் ஆகிடுவாயாக. எந்த வீட்டை பேசினா நீ பொருந்திக் கொள்வாயோ அந்த வார்த்தைகளை பேசுவதற்கு இந்த நாவுக்கு நீ அனுமதியை கொடுப்பாயாக. எந்த வார்த்தைகள் பேசினா நீ கோபம் அடைவாயோ, எந்த வார்த்தைகள் பேசினா நாங்கள் நரகத்திலே போய் விருந்து விடுவோம் நன்றி கொள்வோமோ அப்படியான வார்த்தைகள் பேசுவதை விட்டும் இந்த நாவை நீ பாதுகாத்துவாயாக. யாரெல்லாம் பிள்ளைகளுக்கு முன்னால் அருவமான விடயங்கள் பேசுவதை விட்டு நாவுகளை பாதுகாத்துவாயா. அருவாதமான விடயங்களை எந்த சந்தர்ப்பத்தில் நாவுகள் விளையாடுகிறாதையா. சில கட்டங்களை பேசக்கூடிய கட்டம் வந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு பொறுமையை தருவதையாவா. உங்களுடைய நாவை அந்த சந்தர்ப்பத்திலே நீ பாதுகாத்துவாயா. உனக்கு பொருத்தமானவர்களாக சமூகம் கொள்வாயாக. இறுதி முடிவை நல்ல முடிவாக்குவாயாக. இந்த துவாவை தனித்து ஏற்றுக்கொள்வாயாக. நாளை வறுமையினால் நல்லோர்கள் வெற்றிகளை பிரித்துள்ளாரையா. நல்லோர்களுடைய சேர்த்துவையா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்களால் ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துவிடையா. எங்களை ஈண்டெடுத்த பெற்றோர்களோடு நல்லவன நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை தந்துவிடையா. எங்களை பெற்றோர் எங்களை விட்டு பெற்று தவறாக இருந்தா அவருக்கு ஒவ்வொரு நாளும் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை நன்றி உள்ள பிள்ளைகளாக ஒரு நாளும் துவா கேட்கின்ற போது தாய் தாப்பனுக்கு துவாவை செய்யாமல் கையே கீழே போற நல்ல பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் துவா கேட்கின்ற போது கையை கீழே போடுவதற்கு முன்னால் ஒவ்வொரு துவாவிலும் தாய் தாப்பனை சேர்த்துக் கொள்ளக்கூடிய சாலையான பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களை துவாவை தனிப்படி ஏற்றுக்கொள்வாயாக. இந்த ஊரை நிர்வாகம் செய்த நிர்வாகிகளுக்கு கொடுத்துவாயாக. முன்னாள் நிர்வாகம் செய்த நிர்வாகிகளுக்கு இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், இந்த ஊரில் நிரந்தரமாக சார்ந்திருக்கக்கூடியவர்கள், தொழில் நிமித்தமாக திருமண விடயமாக சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய பாவங்களை மன்னித்துவாயாக. இந்த துவாவை தனிப்படி ஏற்றுக்கொள்வாயாக.